அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் இருந்தால் இது என்ன செய்யலாம்? மரங்கள் நிறைய நட வேண்டும், ஆனால் தண்ணீர் பிரச்சனையையும் கணக்கில் கொண்டு செய்கிற போது நம் சமூகத்தில் தனக்கான தண்ணீரை தானே தேடிக்கொள்கிற, நம்மை எதிர்பார்க்காத ஒரு மரம் பனை மரமாக எங்களுக்கு பட்டது. அதுதான் முதல் புள்ளி. அதிலிருந்து பனைக்கான தேடல் எங்களுக்கு தொடங்கிச்சு. அப்போதான் கண்டுபிடிச்சோம், தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு தேசிய மரமாகி இந்த மரம் ஏன் அந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறது என்றால், சொன்னதை போல தனக்கான தண்ணீரை அது தேடிக்கொள்ளும். தேவை என்றால் 500 அடி வரைக்கும் தன் வேர்களை பரப்பி தன்னுடைய நீரை அது தேடிக்கொள்ளும். ஒரு கடுகளவு கூட நம்முடைய பராமரிப்பை அது எதிர்பார்க்காது. நீங்கள் சென்று பார்க்க வேண்டும். இதை விதைத்து விட்டு சென்றால் வளர்வதும் கனி தருவதும் அதன் வேலை. நம்முடைய எந்த உதவியும் இந்த மரம் எதிர்பார்ப்பது இல்லை. வளர்ந்த பிறகு, வளர்வதற்கு சற்று காலம் எடுத்துக்கொண்டாலும் வளர்ந்த பிறகு 120 ஆண்டுகள் உயிர் வாழக்கூடிய மரம். ஆனால் கடைசியில் நான் கண்டுபிடிச்ச முக்கியமான ஒரு விஷயம் தான், இன்னைக்கு தமிழகம் இல்லை, ஷிம்லால தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை நெருக்கடி. கேப் டவுனில் வந்து பொது விநியோக முறையில் குடிநீரை விநியோகிக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்துருச்சு, தண்ணி இல்லை. தமிழகத்திலும் இந்திய அரசு இப்பொழுது அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. நாம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடி என்பது நிலத்தடி நீர் கீழ் இறங்கக்கூடிய. நிலத்தடி நீர் ரொம்ப கீழே போச்சுதுன்னா நம்ம உயிர் வாழ முடியாது, விவசாயம் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்போ உபரி மழை நீரை, இப்போ சென்னையில் மட்டும் 6 நாட்கள் பெய்த மழையில் 143 டிஎம்சி தண்ணி பெஞ்சிருக்குது. ஆனால் சென்னைக்கு ஆண்டு முழுதும் தேவையான தண்ணியே ஒரு 3 டிஎம்சி தான். அது எங்கே சேரணுமோ அங்கே சேரல, கடலுக்கு போய் சேருது, வீணாக போகுது. நிலத்தடி நீர் படுகையோடு போய் சேரல. வாட்டர் டேபிளுங்கிறது தமிழில் வந்து நிலத்தடி நீர் படுகை அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் போய் சேரல. இந்த உலகத்திலேயே இறைவன் படைத்த அல்லது இயற்கை தந்த கொடைகளில் இந்த பனைமரம் மட்டும்தான் உபரி நீர் இங்கு உலவுகிற போது, மழை பெய்து தண்ணீர் பாய்கிற போது அந்த தண்ணீரை தாங்கி கொண்டு நிலத்துக்கு அடியில் சென்று நீரடி படுக்கையை முழுமை செய்கிற, நிறைவு செய்யக்கூடிய ஒரே மரம் என்பதால் நீங்கள் கோடி அல்ல, கோடி என்று இலக்கு வைத்தோம். ஒரு 10 கோடி பனைமரங்களை தமிழகத்தில் நாம் நட்டுவிட்டோம் என்றால், இந்த மழைநீர் சேமிப்பு என்பதை மனிதர்கள் செய்கிறார்களோ இல்லையோ, பனைமரங்கள் தானாக செய்து நமக்கான எதிர்கால நீர் பாதுகாப்பை தரும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று ரொம்ப முக்கியம் என்னன்னா, இதில் பதநீர், நுங்கு, ஐஸ் ஆப்பிள்னு சொல்றாங்க. ஐஸ் தேவையான அனைத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்க சொல்றீங்க. 1 கோடி பனைமரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய இலக்கா இருக்குது. எவ்வளவு நாட்கள்ல இதை நம்ம எட்டிட முடியும்? அதற்கான பணிகளை தற்போது வரைக்கும் எப்போ துவங்குனீங்க? இது தற்போது வரைக்கும் எவ்வளவு மரங்கள் நம்ம நட்டிருப்போம், விதைகள் நட்டிருப்போம்? அந்த மரங்கள் தற்போது என்ன நிலையில் இருக்குது? 1 கோடி பனைமரங்கள் நட்டுவிட முடியும். ஏனென்றால் தமிழகத்தில் இப்போதும் கூட ஏறக்குறைய 50 60 லட்சம் மரங்கள் இருக்கின்றன. ஒரு மரத்திலிருந்து நீங்கள் நிச்சயமாக ஒரு 100-200 விதைகள் வரை ஆண்டுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது 5 ஆண்டுகளில் இந்த இலக்கை அடைய வேண்டும் என்று நாங்கள் எட்டி இருக்கின்றோம். இதற்கான விவாதங்களை ஏறக்குறைய 16 வாரங்களுக்கு முன்பு, 3 மாதங்களுக்கு முன்பு தொடங்கி ஏற்பாடுகளை செய்து களத்திலே இதை இயக்குநராக இருக்கக்கூடியவர் காட்சன் அவர்கள் கடந்த 4 வாரங்களில் மட்டுமே 30,000 விதைகளை திரட்ட, குமரியிலிருந்து மட்டும். நேற்றைய தினம் சாத்தாங்குளத்திற்கு சென்று ஒரு விவசாய அன்பரை சந்தித்து விலை கொடுத்து தான் வாங்குகிறோம், ஆனால் தன்னுடைய ஏற்பாட்டில் 50,000 விதைகளை தருவதாக, ஒழுங்கு செய்து தருவதாக அவர் உறுதி தந்திருக்கின்றார். இன்றைக்கு பனை விதைகள் இருக்குது, ஆனால் வேகமாக அழிந்து கொண்டு வருகிறது. எங்களால் நிரப்ப முடியும். கடந்த 2 வாரங்களில் மட்டுமே நம்முடைய குமரி மாவட்டத்தில் ஒரு 16,000 17,000 மரங்கள், 20,000 மரங்கள் நட்டிருக்கின்றோம். நீங்கள் சொன்னால் வியந்து போகிறீர்கள். அம்சி என்கின்ற ஒரு இடத்தில் மட்டும் 2 சகோதரிகள், சாமானிய குடும்பத்தவர்கள், தங்கள் முயற்சியால் திரட்டி 1000க்கு மேலான, எவ்வளோ 3000 பனை விதைகளை அவங்க தந்திருக்காங்க. எதுவும் எதிர்பார்க்கல. நேற்று முன்தினம் ஒரு கல்லூரியில் நாங்கள் சவேரியார் பொறியியல் கல்லூரியில் நட்டோம். 10,000 ஒரே நாளில் நட்டு முடிக்கிறது இல்லை, ஒரு வாரம் 10 நாள் ஆகும் அதை நட்டு முடிக்கிறதுக்கு. அங்கே ஷெரின் பாலுங்கிற ஒரு குழந்தை மட்டும் 350 பனை விதைகளை தானே பொறுக்கி கொண்டு தந்திருக்கிறது. ஆக இது வந்து ஒரு நிறுவனம் மையப்படுத்தி செய்வதாக இல்லாமல் ஒரு மக்கள் இயக்கமாக மாறுகிற பொழுது பல்வேறு சங்கிலி பிணைப்புகள் உருவாக்கும். கடலூரில் நீங்கள் கவின் கேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கவின் கேர் ரங்கநாதன் ஐயா, அவர் மூத்தவர் அசோக் குமார், அவர் பொறுப்படுத்திருக்கிறார். கடலூர், பாண்டிச்சேரி மாவட்டங்களில் நான் பார்த்துக் கொள்கிறேன். திருப்பூர்ல வந்து ஒரு பெரிய படையணி தயாராக இருக்கிறது. கோவையில் ஓசை அமைப்பு தயாராக இருக்கிறது. ஏற்கனவே நீங்க சொன்னீங்க ஒரு களத்தினுடைய இயக்குனர்னு சொன்னீங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் துவங்கி இருக்கேன். வேற எந்தெந்த மாவட்டங்கள் இந்த பணிகள் நடக்குது, தொடர்ந்து நடக்குமா, என்னென்ன வேற எந்த மாவட்டங்கள் சொல்றீங்க? இப்போ இது திருநெல்வேலி மாவட்டத்தில் 3000 விதைகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதை அங்கேயே நடுறீங்களா? எப்போ அதை துவக்குறீங்க? அதாவது இந்த பனை மரத்தை பொறுத்த வரைக்கும் குமரி மாவட்டத்தில் கடந்த 2 மாதங்களும் இந்த 1 மாதமாக நமக்கு பனை விதைகள் கிடைக்கும். இது தமிழகத்தில் வேற எங்கேயுமே இல்லாத ஒரு அதிசயமான ஒரு அமைப்பு, குமரி மாவட்டத்திற்கே உரிய ஒரு அமைப்பு. அப்போ குமரி மாவட்டத்திலிருந்து முதலாவதாக இதை நாங்கள் தொடங்குகிறோம். அதற்கு இந்த குமரி மண் ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு மண்ணாக இருக்கிறது. மீண்டும் ஆடி மாதம் இல்லாட்டா ஆடி, அதை தொடர்ந்து வருகின்ற மாதங்களில் மீதி இடங்களில் பனை விதைகள்
கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் வரைக்கும் நமக்கு பனை விதைகள் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஜனவரியிலேருந்தே குமரி மாவட்டத்தில் நமக்கு ஆங்காங்கே நம்ம திரும்பவும் எடுக்க தொடங்கலாம். ஸோ இந்த விதமான ஒரு நிலவியல் அமைப்பை நாங்கள் மையப்படுத்தி அப்படி தான் நாங்கள் சேகரிக்கிறோம். அநேக தன்னார்வலர்கள் முன் வருகிறார்கள். அநேகர் இதில் திரும்ப இணைந்து கொள்ள ஆர்வம் காட்டுகிறார்கள். இது 1 கோடி என்பது ஒரு மிகவும் எளிய ஒரு லெக்கு தான். அதாவது மாணவர்கள்ட்ட என்ன காரணத்தினால மாணவர்கள் வச்சு இந்த பணியில் ஈடுபடுது? மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அந்த நோக்கிலையா, இல்லை எதனால மாணவர்கள் மூலமாக நடக்கூடிய காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதாவது பனை சார்ந்த ஆய்வுகள் பெரிய அறிஞர்களாலே முன்னெடுக்கப்படவில்லை. நம்முடைய எதிர்கால சந்ததிகள் தான் அதில் ஆய்வு செய்யணும். இப்போ நீங்கள் அது சார்ந்த ஒரு பொட்டானிக்கல் ஒரு பேக்ரவுண்ட் ஆகட்டும், ஒரு டெக்னாலஜிக்கல் பேக்ரவுண்ட் ஆகட்டும், இல்லாவிட்டால் எந்தவித வரலாற்று ஆய்வுகள் ஆகட்டும், எதுவுமே மாணவர்களுக்கு இதுவரை பெரியவர்கள் கொடுத்து சேர்க்கவில்லை பனை சார்ந்து. இதை பார்க்கும்போது தான் மாணவர்கள் இனி வருங்கால தலைமுறைகள் அவர்கள் பனை நமக்குரியது, நமது தமிழகத்திற்குரியது என்பதை அவர்கள் முன்னெடுத்து அவர்கள் சொல்லுவார். அதனால தான் மாணவர்களை நாங்கள் அவர்கள் தான் எதிர்கால தலைமுறைகள், அவர்களுக்கு தான் நாம் இதை சொல்ல வேண்டும். பெரிய தலைமுறைகள் இதை மறந்து இதை ஒதுக்கிவிட்டது. ஆனால் வருங்கால சந்ததிகள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கின்றன, அவர்களை நாங்கள் முன்னெடுக்கிறோம். அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் உண்டுங்க. இளைஞர்கள்ட்ட கொண்டு போகிறதுக்கு இன்னைக்கு தொற்று நோய்களை வென்றுவிட்டோம். தொற்றாத நோய்கள் நமக்கு இன்னொரு பேரிடராக நெருங்கி கொண்டிருக்கிறது. தொற்றாத நோய்களுக்கு முக்கிய காரணங்களில் ஒன்று இந்த வெள்ளை சீனி என்று நாம் சொல்லக்கூடிய ரிஃபைன்டு ஒயிட் சுகர். அது பல்வேறு நோய்களுக்கு காரணமாகிறது. 2050க்குள்ள இந்த வெள்ளை சீனி பயன்பாட்டை 50% மனித பழக்கத்திலிருந்தே தமிழகத்தில் மட்டுமாவது நாம் குறைத்து விட முடியுமா என்கின்ற ஒரு மூலோபாய இலக்குன்னு சொல்லுவோம், ஸ்ட்ராட்டஜிக் ஒப்ஜெக்டிவ். அதை நம்ம வச்சுருக்கிறோம். அதை இளைஞர்கள்ட்ட தான் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா நம்ம பனை சர்க்கரை அந்த எந்த சங்கடமும் இல்லை. கருப்பு கட்டியாக இருக்கலாம், பனம் கற்கண்டாக இருக்கலாம், பனம் சீனியாக இருக்கலாம், எந்த சங்கடமும் இல்லாத மட்டும் இல்லை, பல மினரல்ஸ் வைட்டமின்ஸை கொடுக்கக்கூடிய அந்த இனிப்பு தேவையை ரிஃபைன்டு ஒயிட் சுகர்ல இருந்து, வெள்ளச்சீனியிலிருந்து இந்த கருப்பு பனை சர்க்கரைக்கு மாற்றுவதும் அந்த இளைஞர்கிட்ட போகணுங்கிறதுல முக்கியமான காரணம். நிச்சயமாக. அதாவது